பிரைஸ் தி லார்ட். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர். இந்த நாளிலும் கூட உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், முட்களுக்குள் மலர்கின்றதோர் மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல், என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சாயலாய் என்றென்றும் உருவாக்குவார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தொனிக்குதே. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆறுதல் செய்ய வேண்டும். இந்த நாள் தேவ செய்தியை என்னை மறைத்து வெளிப்பட வேண்டும். கேட்கிற ஜனங்களை தைரியப்படுத்தவும் ஆறுதல் செய்யவும் வேண்டிய உபகாரங்களை செய்யவும் தேவனே நீர் கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தடைகளை எடுத்து போடும், காரியங்களை ஜெயமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக சாலோமனின் உன்னத பாட்டில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வேதம் தெளிவாகவே சொல்கிறது. கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வேதம் தெளிவாகவே சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் தேவனை தேடுகிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனையே நம்பி இருக்கிற பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றால், எனக்கு எல்லாமே இயேசுதான், எனக்கு எல்லாமே இயேசுதான், நான் முழுமையா இந்த இயேசுவை தான் நம்பி இருக்கிறேன், எனக்கு அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை விட்டு விலகவும் மாட்டார், எனக்கு அநேக வாக்குத்தத்தங்களை தந்தவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்று அவரையே நம்பி சார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள் என்றால், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிறார்கள் என்றால்,
அவர்கள் வேதம் தெளிவா சொல்கிறது, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே எனக்கு பிரியமான பிள்ளைகளும் இருப்பார்களா என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு இந்த நாட்களிலே அவர்கள் நெருக்கமான இடத்துல தான் இருக்கிறார்கள். வேதனையும் கண்ணீரும் பாடுகளும் போராட்டமும் நிறைந்த இடத்துல தான் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொள்கிற உங்க வாழ்க்கையில நீங்களும் நான் ஆண்டவரை தானே நம்பி இருக்கிறேன், இந்த இயேசுவைத்தானே நம்பி இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லையே, என் வாழ்க்கையில ஒரு போராட்டமாக தானே இருக்குது, பிரச்சனை மேல பிரச்சனை, பாடுகள் மேல பாடுகளாக தான் இருக்கிறது என்று சொல்லி கவலையோடு இருந்து இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தான் லீலி புஷ்பம் என்பதனை மறந்து போகக்கூடாது. அப்படியானால் லீலி புஷ்பமாய் இருக்கிற உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது என்றால், முள்ளுகளுக்கு நடுவில் எப்படி லீலி புஷ்பம் இருக்கிறதோ அப்படியே நீங்களும் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அவருக்கு பிரியமானவள் எப்படி இருப்பான்னா, ஒரு லீலி புஷ்பத்தை போல இருப்பார்களாம். அந்த லீலி புஷ்பம் பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் அருமையான தேவச்சனமே, இந்த லீலி புஷ்பம் அநேக வருஷங்களுக்கு பிறகுதான் அது பூக்கும் என்று வேதம் சொல்கிறது. பூக்கும் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். அது பூக்கும் போது முள்ளுகளுக்கு நடுவில் நின்றுதான் அது பூத்து குலுங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது பூத்திருப்பது குறித்து யாருக்குமே தெரியாது, யாரும் கிட்ட போய் பார்க்கவும் முடியாது. காரணம் என்னன்னா, முள்ளுகளுக்கு நடுவில் அந்த லீலி புஷ்பம் இருக்கிறதுனால யாருமே அந்த முள்ளு நடுவில் போக மாட்டார்கள், முள் இருக்கிற இடத்துல போக மாட்டார்கள். ஆகினாலும் அந்த பூ பூத்திருக்கிறது யாருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அந்த பூ அழகாக பூத்திருக்கும் பாருங்க. இந்த பூவை குறித்து சொல்ல போனால் எல்லா பூக்களை விடவும் இந்த லீலி புஷ்பம் மிக வித்தியாசமான ஒரு லீலி புஷ்பமாக இருக்கும். மற்ற எல்லா பூக்களை காட்டிலும் மனம் வித்தியாசமான உடையதாக இருக்கும். ஆனால் அது எங்க தான் நிற்குது? நெருக்கமான இடத்தில் நிற்குது, முள்ளுகள் நிறைந்த இடத்தில் நிற்கிறது, யாருமே பறிக்க முடியாத இடத்தில் நிற்கிறது, யாருமே தொட முடியாத இடத்தில் நிற்கிறது. ஆனால் வேதனை நிறைந்த இடத்தில் நிற்கிறது, வேதனை நிறைந்த இடத்துல, நெருக்கமான இடத்துல நிற்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவ ஜனமே, இதே போன்றுதான் உங்க வாழ்க்கை இருக்கலாம். நீங்க யார் தெரியுமா? வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க யார் தெரியுமா? ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை. நீங்க யார் தெரியுமா? ஒரு மனம் வீச வேண்டியவளாக்கும், நீங்க மனம் வீச வேண்டியவனாக்கும். ஆனால் பூத்து குலுங்கி போய் நிக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இப்போ நீங்க யாரு தெரியுமா? பூத்து குலுங்கி மனம் வீச வேண்டிய ஒரு நபராக்கும். ஆனா நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப நெருக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க, ஒடுக்கப்பட்டு போய் இருக்கிறீங்க, அவமானப்படுத்தப்பட்டு போய் இருக்கிறீங்க, நாலாபுறமும் திரும்ப முடியாம இருக்கிறீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்க வந்தாலும் நிம்மதி இல்லை, வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதி இல்லை, ஒரு சம்பளம் எவ்வளவு வாங்கியும் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிறந்த வீட்டில் தான் வேதனை மேல வேதனையா இருந்தாலும் புகுந்த வீட்டிலேயாவது போய் நான் நிம்மதியா இருக்கலாம் என்று நினைத்தேனே, ஆனா எனக்கு அங்கேயும் நிம்மதி இல்லையே என்று சொல்கிற அந்த வேதனையோடு இருந்து தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளையே, நீங்க எல்லா இடமும் இருக்கப்பட்டு போய் இருந்தாலும், எல்லா இடத்திலும் நிம்மதி இல்லாமல் இருந்தாலும், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்கள் குடும்பத்தில் உங்களை மட்டும் வேறு பிரித்திருக்கிறார் என்றால் அது நீதான் லீலி புஷ்பம், நீதான் லீலி புஷ்பம். நீ யார் தெரியுமா? மனம் வீச வேண்டிய ஒரு சகோதர சகோதரியாக்கும். அருமையான தேவச்சனமே, நீங்க யார் தெரியுமா? ஒரு லீலி புஷ்பமாக்கும். நீங்க யார் தெரியுமா? மனம் வீச வேண்டிய நபராக்கும். இன்னும் நீங்க யார் தெரியுமா? அந்த மனம் வீசும் போது அநேகர் நீங்க எங்க இருக்கிறீர்களோ அங்கே வந்து உங்களிடத்தில் சரணடையக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இப்போதுள்ள நிலைமை என்ன தெரியுமா?
நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, முள்ளுக்கு நடுவில் நிற்கிறீங்க, எந்த பக்கமும் திரும்ப முடியாத நிலைமையில இருக்கிறீங்க. அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனா அங்க ஒரு நெருக்கம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா அங்க ஒரு நெருக்கம், எங்க சபைக்கு போனா அங்க ஒரு நெருக்கம், ஊழியக்கார மத்தியில நெருக்கம், விசுவாசிகள் மத்தியில நெருக்கம், குடும்பத்தில நெருக்கம், புகுந்த வீட்டுல நெருக்கம், ஆக மொத்தம் எல்லா இடமும் நெருக்கப்பட்டு போய் நீங்கள் இருந்தாலும் ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது. நான் தான் லீலி புஷ்பம், என்னை தான் கர்த்தர் மனம் வீச செய்ய வைத்திருக்கிறார். கட்டாயம் நான் மனம் வீசுவேன், நான் மனம் வீசுவேன். அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மகனாக மகளாக என்னை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு நான் வேதனை அனுபவிக்கிறேன், இன்றைக்கு நான் பாடுகள் அனுபவிக்கிறேன், இன்றைக்கு நான் கஷ்டங்கள் அனுபவித்தாலும் இனி வரும் காலத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் என் மூலமாகத்தான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவார். என் மூலமாகத்தான் அநேகருக்கு சமாதானம் உண்டாகும். என் மூலமாக தன் குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். என் மூலமாக தான் எல்லா நன்மையும் குடும்பத்தில் உண்டாகும் என்று நீ நம்புவாயானால், விசுவாசிப்பாயானால், கர்த்தர் ஏற்ற நாள் வரும், ஏற்ற வேளை வரும். தேவ பிள்ளை ஒன்னை எடுத்து பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். நீ அநேகருக்கு மனம் வீசக்கூடிய ஒரு மகளாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? நெருக்கத்தை கண்டு ஓடிடக்கூடாது, பாடுகளை கண்டு விலகிடக்கூடாது, துக்கத்தை கண்டு துயரத்தை கண்டு உன் சபையை விட்டு விலகிறாத. நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் என்றால் அந்த சபையை விட்டு வெளியே போயிடாத. ஏனென்றால் நீ மனம் வீச வேண்டிய ஒரு நபர். உன் மூலமா அநேக ஆத்துமாக்கள் அந்த இடத்துக்கு வர வேண்டியது உண்டு. உன் சொந்த பந்தங்கள் வரணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் வரணும், உன் தாய் தகப்பன் வரணும், உன் சகோதர சகோதரிகள் வரணும், உன் கணவர் மனைவி பிள்ளைகள் வரணும். வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய இடத்தில் நீ இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டு இருக்கிறாய். நீ ஓடிராத, இந்த நெருக்கத்தை கொண்ட பாடுகளை கொண்ட பிரச்சனை கொண்டு ஓடிராத. ஏனென்றால் ஓடிட்டனா ஒரு காரியம் நடக்காது. உன்னை கொண்டு செய்ய வேண்டிய தேவ திட்டம் நிறைவேற முடியாம போயிருந்த தேவ பிள்ளைங்க. ஏனென்றால் கர்த்தர் உன்னை அழைக்கும் போதே, உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் போதே, ஒரு தாயின் கர்ப்பத்தில் நீ உருவாக முன்பதாக உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் போதே உன்னை குறித்ததான திட்டத்தை வைத்துதான் அழைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் இப்பொழுது இருக்கிற இந்த நெருக்கத்தை விட்டு ஓடிராத. பாடுகளை கண்டு பயந்துராத, பிரச்சனை கண்டோ, சூழ்நிலை கண்டோ, போராட்டத்தை கண்டோ, நிந்தனை அவமானங்களை கண்டு நீ சோர்ந்து போயிராத தேவ பிள்ளையே. இன்னும் கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்க பழகு, நிலைத்து நிற்க பழகு, சத்தியத்தில் நிலைத்து நிற்க பழகு, விசுவாசத்தில் நிலைத்து நிற்க பழகு, சத்திய வசனத்துக்குள் நிலைத்து நிற்க பழகு. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சபையில நிலைத்திருந்து கனி கொடுக்கிற மகளாக, நீ மனம் வீசுகிற மகளாக, அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற மகளாய் உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். என் அன்பு சகோதரா சகோதரியே, நீதான் லீலி புஷ்பம். இந்த லீலி புஷ்பம் எப்ப மனம் வீசும் தெரியுமா? எப்ப மனம் வீசும் தெரியுமா? அது முள்ளுகளுக்கு நடுவிலே, அந்த லீலி புஷ்பம் முள்ளுகளுக்கு நடுவிலே நின்றாலும் காற்று பலமா அடிக்கிற பொழுது, இப்ப வடக்கே இருந்து காற்று அடிக்கிறது என்றால் அப்படியே தெற்கு புறமாக அந்த லீலி புஷ்பம் சாயும். அந்த மலர் சாயும் போது அதனுடைய இதழ்கள் முள்ளுல பட்டு கிளியுமா பாருங்க. முள்ளுல பட்டு கிளியும் போது அந்த இதழ்கள்ல இருந்து மனம் வீசுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த பக்கம் காற்று அடிச்சாலும் அதுக்கு மறு சைடுல அப்படி சாய சாய, அப்படியானால் நாலாபுரமும் இருந்து சுற்றி சுற்றி காற்று அடிச்சாலும் நாலாபுரமும் அந்த மலர், அந்த லீலி புஷ்பமானது எங்க எங்கெல்லாம் சாயுமோ அங்கெல்லாம் அந்த இருக்கிற முள்ளுகள் அந்த இதழ்களை கிழிக்க 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 அது மனம் வீசிக்கிட்டே இருக்குமா. அப்பொழுதுதான் அநேகருக்கு தெரியுமா, ஒரு லீலி புஷ்பம் பூத்து இருக்கிறது, ஒரு லீலி புஷ்பம் பூத்து இருக்கிறது என்று சொல்லி அநேகர் கண்டு கொள்வாங்களா. என் அன்பின் தேவச்சனமே, இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை எது தெரியுமா? முள்ளுகளுக்கு நடுவிலே நீ அந்த பக்கம் சாஞ்சாலும் கிழிக்கப்படுகிற, இந்த பக்கம் சாஞ்சாலும் கிழிக்கப்படுவ. எந்த பக்கம் சாஞ்சாலும் உனக்கு முள்ளுதான், எந்த பக்கம் சாஞ்சாலும் நெருக்கம்தான், எந்த பக்கம் சாஞ்சாலும் நிம்மதி இல்லதான், எந்த இடத்துல இருந்தாலும் உனக்கு வேதனையும் கண்ணீருமா தான் இருக்கிறது. வேலை பார்க்கிற இடத்துல நிம்மதி இல்லை, பிறந்த வீட்டில் நிம்மதி இல்லை, புகுந்த வீட்டில் நிம்மதி இல்லை, வளர்ந்த வீட்டில் நிம்மதி இல்லை, சபையில நிம்மதி இல்லை. ஒரு இடம் உனக்கு நிம்மதி இல்லாம இருந்தாலும் பயந்துராத, சோர்ந்து போகாத. உன்னை கர்த்தர் சீக்கிரத்திலே மனம் வீச செய்வார். நீ யார் என்பதனை குறித்து உனக்கு விரோதமாக எழுப்பினவர்களும், உன் சொந்த பந்தமும், உன் குடும்பத்தாரும், உன் ஃப்ரெண்ட்ஸும், உன் சபையாரும் உன்னை குறித்து கண்டு கொள்ளக்கூடிய ஒரு நாள் வரப்போகிறது.
நீதான் லீலி புஷ்பம் என்பதனை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீ மனம் வீசுகிற ஒரு சகோதரனாக சகோதரியாக உன்னை மாற்றப் போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி உண்டு. நாங்கள் ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களில், நாங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் எங்கள் சபையில் இருந்ததான ஒரு சகோதரி. ஆள் கருப்பாக தான் இருப்பாள், அவ்வளவு லட்சணமாக இருக்க மாட்டாள். ஆனால் தேவனுக்குள் வைராக்கியமாக இருந்தாள். ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தவள். அவளுக்கு பல நெருக்கங்கள், பல பாடுகள், பல வேதனைகள் வந்தது. ஆமா, அவள் இயேசுவை முழுமையாய் நம்பி நின்றவள். இயேசு மாத்திரம் எனக்கு போதும் என்று வந்தவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அவளுக்கு வந்த நெருக்கங்கள் வேற எங்கிருந்தும் அல்ல, அவளுடைய தாயின் தகப்பன் சகோதர சகோதரிகள் மூலமாகத்தான் பயங்கர நெருக்கங்கள் வந்தது பாருங்க. ஒரு நாள் ஆராதனைக்கு போயிட்டு வரும் பொழுதெல்லாம் அவருடைய தகப்பனார் அந்த தங்கச்சி அடின்னு அடிச்சு தலைமுடியெல்லாம் பிடிச்சு இழுத்து படிக்கட்டிலெல்லாம் அப்படியே கடகடன்னு கொண்டு வந்து உருட்டிட்டு வந்தார் பாருங்க. அப்படி வரும்போதெல்லாம் அவள் இயேசுவே சோத்திரம் 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 என்று தான் சொன்னாலே தவிர வேற எதுவுமே, ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே எங்க அப்பா என்ன அடிக்கிறாங்க, நான் உங்களை தானே தேடுறேன்ப்பா அப்படிலாம் சொன்னது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்வார். ஒவ்வொரு அடிபடும் பொழுதும், ஒவ்வொரு இடி விழும் பொழுதும் தலைமுடியை பிடிச்சு கரகரகரகரன் இழுத்து தெருவழியா கொண்டு வரும் பொழுதெல்லாம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படித்தான் ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே வந்தார். நாட்கள் கடந்தன. அவளை எல்லாரும் பரியாசம் செய்தார்கள். அவளுக்கு என்ன சொல்லி பரியாசம் பண்ணுவார்கள் என்றால், உனக்கு எங்கிருந்து மாப்பிள்ளை வரப்போறான், நீ ஒரு லட்சணமும் இல்லை, ஒரு அழகும் இல்லை, பணம் கொடுத்து கல்யாணம் பண்ணதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை, டவரியும் கொடுக்க முடியாது, எதையுமே நீ தகுதி இல்லாதவளாக இருக்கிறாள், எப்படி உன்னை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு போவான்லாம் சொல்லி அநேகர் பரியாசம் பண்ணாங்க, சொன்னாங்க. ஆனால் இந்த தங்கச்சி ஒரே ஒரு நம்பிக்கை வச்சிருந்தா, நான் இப்போ நெருக்கமான இடத்துல தான் இருக்கிறேன், போராட்டமான இடத்துல தான் இருக்கிறேன், எங்கள் வீட்டில் எனக்கு நிம்மதி இல்லை, ஆனாலும் நான் ஆராதிக்கிற இயேசு என்னை கைவிட மாட்டார், நான் ஆராதிக்கிற இயேசு என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு எல்லாமே நல்லதைத்தான் தருவார் என்று சொல்லி அதிகமாக செபிக்கிற ஒரு மகளாகவும் இருந்தால், அதனோடு கூட சபையை விட்டு அவள் விலகினதே கிடையாது. சபைக்கு ஒவ்வொரு நாளும் ஒழுங்கா வருவா, வந்து நல்ல ஆராதனை செய்வா, துதிப்பா, தேவனை மகிமைப்படுத்துவா. ஒரு நாள் கூட முகம் வாடினதாக தெரியவில்லை. அப்படி சந்தோஷமா தேவனை மகிமைப்படுத்துவா. காலையில அடி வாங்கிட்டு தான் சபைக்கு வருவா பாருங்க. ஒவ்வொரு நாளும் அடி வாங்கிட்டு தான் சபைக்கு வருவா. சபையில் வந்து நல்ல தேவனை ஆராதனை செய்வார். அப்பொழுதுதான் எல்லாரும் சொன்னாங்க, பயப்படாது, உன்னை கர்த்தர் வித்தியாசமா தெரிந்து கொண்டு இருக்கிறார், நீ ஏற்ற நாள் வரும், உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு தேவனையே முழுக்க முழுக்க 100% தேவனையே நம்பி நின்றாள். ஏற்ற நாள் வந்தது. அவளுக்கு ஒரு திருமண காரியத்தை செய்ய வேண்டும். அதற்கு சொந்த பந்தங்கள் வழி இல்லை, பெற்றோர்கள் செய்ய முடியாதுன்னுட்டாங்க, பண வசதி எதுவுமே கிடையாது. அப்போ சபையால் நாங்கள் தான் பொறுப்பெடுத்து இந்த தங்கச்சிக்கு எப்படியாவது ஒரு திருமணம் பண்ணி கொடுக்கணுமேனு சொல்லி எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தோம் பாருங்க. அப்படி இருக்கும்போதுதான் அவளை பெண் பார்க்கும்படியாக ஒரு குடும்பத்தார் வந்தார்கள். நல்ல ஒரு வாலிபன், பார்க்கறது ரொம்ப ஸ்டைலாக இருக்கிற ஒரு வாலிபன். அவளுக்கும் இவளுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தம் இருக்காது, அந்த பையனுக்கும் இவளுக்கும் எந்த விதத்திலும் பொருத்தம் இருக்காது பாருங்க. அப்படிப்பட்டதான சகோதரன் வந்துட்டான். குடும்பத்தார் வந்து பெண்ணை பார்த்தார்கள். பார்த்த உடனே அவங்க எல்லாருக்குமே முகமடிவாயிற்று. அப்படியே எல்லாரும் பின்வாங்கினாங்க. இந்த பையன் மட்டும் உட்கார்ந்துட்டே இருக்கிறான். உடனே அந்த தங்கச்சி அந்த பையனுடைய அக்கா வந்து கேட்கிறான், தம்பி இங்க வாடா, இங்க வா, உனக்கு இந்த பிள்ளைய பிடிச்சிருக்குதா, ஏன் நீ அங்க பேசாம இருக்கிற, எங்களுக்கு யாருக்கும் பிடிக்கல, பிள்ளை ஒரு கருப்பா இருக்கிறா, லட்சணமும் இல்லை, அவ்வளவு படிப்பறிவு இல்லை, என்னடா நீ என்னடா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லும்போது இங்க பெண் வீட்டில் உள்ள எத்தனை பேர் நாங்கள் எல்லாருமே பயந்து போய் நிற்கிறோம். வேண்டாலும் சொல்லிடுவானோ வேண்டாலும் சொல்லிடுவானோன்னு சொல்லி எல்லாரும் நிற்கிறாங்க பாருங்க. கரெக்ட் அந்த பையன் சொன்னா, எனக்கு இந்த பெண் மாத்திரம் போதும்னு சொன்ன, எனக்கு இந்த பெண் மாத்திரம் எனக்கு போதும், ஒரு டவரி கூட எனக்கு வாங்கக்கூடாது, இந்த பெண்ணு தான் எனக்கு வேண்டும்னு சொன்னான்.
எல்லாருக்கும் ஆச்சரியமாயிற்று. எல்லாருக்கும் ஆச்சரியமாயிற்று. எப்படிடா நீ சம்மதிச்ச? எப்படி சம்மதிக்கிற? அந்த பெண்ணிட்ட ஒரு அழகு இல்லை, பணம் இல்லை, ஒரு டவரி கொடுக்க வழி இல்லை, திருமணம் பண்ணி கொடுக்க வழி இல்லை, தாயும் தகப்பன் ஒரு குடிகாரங்களாக இருக்கிறாங்க, அந்த பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்க எந்த வாய்ப்புமே இல்லாமல் இருக்கிறாங்க, நீ எப்படி இதை சம்மதிக்கிறன்னு சொல்லி கேட்ட போது அவன் தெளிவான ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு இந்த மணமகளை தவிர வேற எந்த மணமகளும் எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த பெண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டான் பாருங்க. கேட்டாங்க, எதனாலடா அந்த பெண்ணு மட்டும் போதுன்னு சொல்ற? எதனால போதும்னு சொல்லும் போது அவன் சொல்றான், நான் வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணினேன், நான் கர்த்தரையே நம்பி நின்று, ஆண்டவரே எனக்கு நீர் என்ன சொல்கிறீர், நான் இப்படி ஒரு பெண் பார்க்க போகிறேன், நீர் என்ன சொல்கிறோம் அதை நான் செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி சொன்ன போது என் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பேசினார், நீ பார்க்க போற பெண்ணை தான் நீ திருமணம் பண்ண வேண்டும், ஒரு பைசா கூட நீ டவரி வாங்கக்கூடாது, அந்த பெண் அழகு இருக்கிறாளோ இல்லையோ நீ அவளை தான் திருமணம் பண்ண வேண்டும், ஏனென்றால் அவள் தான் உனக்கு ஏற்ற ஒரு குணசாலியான பெண் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னது நிமித்தமாக அந்த பெண் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணான், தீர்மானம் பண்ணினான், திருமணமும் நடந்தது. என் அன்பின் தேவஜனமே, அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாறிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகளை ஆண்டவர் கொடுத்தார். மிகப்பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான ஊழியக்காரியாக மாறிட்டா பாருங்க. அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய ஊழியக்காரியாக அந்த சகோதரனும் சகோதரியுமா சேர்ந்து மிகப்பெரிய ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க. என் அன்பின் தேவஜனமே, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், என்னன்னா அவள் ஒரு லீலி புஷ்பம், அவள் மனம் வீச வேண்டியவள், அவள் முடிவெடுத்துட்டாள், நான் யாரு, நான் லீலி புஷ்பம், நான் யாரு, நான் மனம் வீச வேண்டியவள், அநேகரை அந்த மனம் வீசும்போது அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டியவள் நான், எனக்கு தான் நெருக்கம், எனக்கு தான் பாடுகள், எனக்கு தான் வேதனை, எனக்கு தான் கண்ணீர், எல்லாம் இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்ச நாள் வேதம் சொல்கிறது இந்த உபத்திரவம் அது சீக்கிரத்திலே, இந்த லேசான உபத்திரம் நீங்கிறோம், இந்த பாடுகள் சீக்கிரமாய் விளைகிறோம், இந்த போராட்டங்கள் சீக்கிரமாய் விளைகிறோம், இந்த கண்ணீர் கவலை நிந்தனை அவமானங்கள் எல்லாம் சீக்கிரத்தில் என்னை விட்டு விலகும். ஏனென்றால் நான் இயேசுவை நம்பி நிற்கிறேன், அவர் எனக்கு நன்மையானதை செய்வார், நான் தான் லீலி புஷ்பம் என்று சொல்கிற அந்த முழு எண்ணத்தில் அந்த தங்கச்சி வந்தது நிமித்தமாக கர்த்தர் அவளை உயர்த்தினாரே, கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தாரே. அழகில்லை, சௌந்தரியமில்லை, பணம் இல்லை, வசதி வாய்ப்பில்லை, படிப்பில்லை, எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் அவளிடத்தில் ஒன்று இருந்தது, தேவ அன்பு. பிரைஸ் தி லார்ட். அவளிடத்தில் ஒன்று இருந்தது, என்ன? தேவ அன்பு. அது மாத்திரமல்ல, சத்திய வசனத்துக்காக நிற்கிறவள், நல்ல செபிக்கிறவள், தேவனை தேடுகிறவர்கள், அப்படிப்பட்டதான ஒரு அன்பு சகோதரியாக இருந்தாள். என் அன்பின் தேவ ஜனமே, அவளுக்கு ஒரு வாழ்வை கொடுத்து அவளுடைய துக்கமெல்லாம் நீங்கி அவள் பட்ட கஷ்டங்கள்லாம் முடிய செய்து அவளுடைய கண்ணீரெல்லாம் மாற்றி இன்றைக்கு சுகமாய் நலமாய் ஜெயமாய் ஊழியத்தை செய்து அநேக ஆத்துமாக்களை கணவனும் மனைவியுமா சேர்ந்து ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறார்களே. ஏன் தேவச்சனமே, உனக்கு ஆண்டவர் செய்ய மாட்டாரா? உங்களுக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? கலங்காதிருங்க. இப்ப இருக்கிற நெருக்கம் அது சீக்கிரத்தில் உங்களுக்கு மாறும், நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பை விட்டு வெளியே போயிடக்கூடாது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய சபையை விட்டு வெளியே போயிடக்கூடாது, செபத்தை குறைச்சிடக்கூடாது, சத்திய வசனத்துக்கு மாறாக நடந்துடக்கூடாது, நெருக்கத்தை கண்டோ பாடுகளை கண்டோ போராட்டத்தை கண்டோ ஒதுங்கிறாத. நீதான் லீலி புஷ்பம், நீதான் மனவீசனம். ஆனா உனக்கு நாலாபுரமும் நெருக்கமா இருக்கலாம், நாலாபுரமா இருந்தாலும் உனக்கு எங்கெல்லாம் கிழிக்கப்படுகிறியோ, எங்கெல்லாம் நீ அவமானப்படுகிறியோ, அங்க இருந்து மனம் வீச 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 அநேகர் உன் பக்கத்திலே வருவார்கள். நீ யாரிடத்திலாம் சுவிசேஷம் சொன்னியோ அவர்கள் உன் பட்சத்திலே வரும்படியாய் என் ஜீவன் உள்ள தேவனே உங்களுக்கு உதவி செய்வான். கலங்காதிருங்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அவர்கள் யாரெல்லாம் நானும் மன வீச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களோ, நானும் கட்டாய மன வீசணுமே,
நான் இப்பொழுது இந்த லீலி புஷ்பம் போன்றுதானே இருக்கிறேன். முள்ளுகளுக்கு நடுவில் அந்த லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படிதானே நானும் இருக்கிறேன். ஆண்டவரே, எனக்கும் ஒரு வழிவாசலை திறக்க மாட்டேரா? அந்த சகோதரிக்கு செய்த அதே அற்புதத்தை என் வாழ்க்கையிலும் செய்ய மாட்டேரா என்று சொல்லி ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாளில் லீலி புஷ்பத்தை போன்ற அனுபவத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் பன்மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும். பல விதத்தில் இன்றைக்கு கிழிக்கப்பட்டு போய் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு மனம் வீசக்கூடிய ஒரு மகளாக, ஒரு மகனாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் எடுத்து போடுங்கப்பா. என்னென்ன காரியத்துக்காக விண்ணப்பங்களை வைக்கிறார்களோ அந்த விண்ணப்பங்களை எல்லாம் நிறைவேற்றிக்கொடும். என்ன நோக்கத்துக்காக அழைத்தீரோ அந்த நோக்கமும் நிறைவேற்றப்பட வேண்டும். இவர்களை குறித்து என்னென்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டமும் இயேசுவின் நாமத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக பல விதத்தில் பல இடங்களிலிருந்து அவமானங்களும் வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும் துயரங்களும் பாடுகளும் வியாதிகளும் மரண போராட்டங்கள் கூட இருக்கலாம். ஆண்டவரே, அவை எல்லாவற்றிலும் என் தேவன் கூட இருந்து அவங்களை தப்புவித்து ஏந்தி சுமந்து பாதுகாத்து அவர்களை கொண்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று என் தேவன் திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த திட்டம் முழுவதையும் நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேவைகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, எனக்கு இந்த தேவைகள்லாம் நிறைவேற்றப்பட வேண்டுமே என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் அந்தந்த தேவைகளை அதனதன் காலத்தில் நேர்த்தியா செய்கிற தேவனை செய்து கொடும், பலப்படுத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கலங்காத தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். ஆமென்.